வணக்கம் நண்பர்களே. அறிவாலயத்தின் ஆவணங்களை நகல் எடுத்தது யார்? இதுதான் இப்போது மேலிடத்தினுடைய மிகப்பெரிய அதிர்ச்சி தகவலாக அவர்கள் அதிர்ச்சியடை செய்ய வைத்திருக்கிறது. அப்படி என்ன ஆவணங்களை நகல் எடுத்து விட்டார்கள்? அமைச்சர்களுடைய அமைச்சக குறிப்புகள், இவர்கள் என்னெல்லாம் தவறு செய்தார்கள் என்பதை யாரிடம் இருக்கும்? அலுவலகத்தின் உதவியாளர்களுடைய பொறுப்பில் தான் இருக்கும். இதையெல்லாம் நகல் எடுத்து அமலாக்கத்துறைக்கு அனுப்பியது யார்? அமலாக்கத்துறையின் கையில் இந்த அறிவாலய ஆவணங்கள் நகல்களாக எப்படி போய் சேர்ந்தது? ஏனென்றால் இப்பொழுது அமலாக்கத்துறை தான் அடுத்த கட்டமாக பெரிய நெருக்கடியை மேலிடத்தை நெருக்குவதற்கு அமலாக்கத்துறை ஆயுதமாக பயன்படுத்த இருக்கிறது. இது இப்போ வெளிவந்திருக்கிற தகவல். நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகளை துரிதப்படுத்துவது, கிடைக்கும் ஆவணங்களை வைத்து வழக்குகளுக்கு வலு சேர்ப்பது, மேலிடத்தை எப்படியாவது நெருக்கடிக்கு உள்ளாக்குவது, தேர்தல் வேலைகளை அவர்கள் கவனம் செலுத்த முடியாத அளவிற்கு, தேர்தலில் செலவுகளை செய்ய முடியாத அளவுக்கு நெருக்கடி கொடுப்பது எப்படி? இப்படி தான் எதிர்கட்சிகள் இந்த மேலிடத்துக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குது. அப்போ இந்த மேலிடம்னு சொல்லப்படுகிற அந்த இடம், இந்த அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்கள் நகல்களாக எப்படி எடுக்கப்பட்டது? இந்த நகல்களை எப்படி அவர்கள் அமலாக்கத்துறைக்கு அனுப்பினார்கள்? இந்த இடத்தில் உதவியாளர்களை சந்தேகப்படுவதா அல்லது ஒற்றர்களை சந்தேகப்படுவதா? ஒற்றர்கள் என்றால் வெளியிலிருந்து வந்தார்களா அல்லது அறிவாலயத்திற்குள்ளேயே இருப்பவர்கள் ஒற்றர்களாக மாறினார்களா, மாற்றப்பட்டார்களா? இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற மிகப்பெரிய ஒரு விசாரணை. அறிவாலய விசாரணை சாதாரணமானது அல்ல. ஒரு மாபெரும் கட்சியினுடைய அந்த ரகசியங்கள் என்றால் இதெல்லாம் அவர்களுக்கு எதிரான ஆவணங்களாக பயன்படுத்தப்படுமோ அந்த ஆவணங்களை அமலாக்கத்துறையின் கைகளுக்கு அனுப்பிவிட்டது யார்? இது போன்ற கேள்விகளோடு விசாரணை தொடங்கப்பட்டிருக்கிறது அந்த வட்டாரத்திற்குள். இப்போ மேலிடத்தின் நெருக்கடி இந்த மாதத்தின் கடைசியில், இந்த ஜனவரி மாதத்தின் கடைசியில் மேலிடத்தின் மிக முக்கியமான ஒரு நபர், அவருக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வரப்போகிறது என்ற நேரத்தில் நீதிமன்றத்திற்கு இந்த ஆவணங்கள் மிக மிக முக்கியம். அப்படிப்பட்ட ஆவணங்களைத்தான் இப்போது இவர்கள் நகலெடுத்து அமலாக்கத்துறைக்கும் அந்த விசாரணை எதிர்த்தரப்பாக இருக்க, அந்த மேலிடத்தின் முக்கியமான புள்ளிக்கு எதிர்த்தரப்பாக இருக்கக்கூடிய அந்த எதிர்த்தரப்பிற்கு அனுப்பியிருக்கிறது. ஸோ யார் அனுப்புனாங்க? உதவியாளர்களா, ஒற்றர்களா? தொடர்ந்து விசாரணை நடைபெறுகிறது. அப்டேட் பண்ணுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க.